Students, good morning. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 3.20 பார்க்க போகிறோம். 3.20ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the condition that the roots of ax cube plus bx square plus cx plus d equal to 0 are in geometric progression. Assume that a, b, c, d are not equal to 0. நம்ம முன்னாடி சம்மில் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் பார்த்தோம். ரூட்ஸ் ஆர் இன் ஏபின்னு பார்த்தோம். இப்போ எந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ரூட்ஸ் ஆர் இன் ஜிபின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதுவும் என்ன ஈக்குவேஷன் தான்? ஏஎக்ஸ் கியூபிக் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரூட்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்? ஜிபின்றதுனால ஜிபியோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன? ஏ பை ஆர் ஏஆர் ஞாபகம் இருக்கா? 10th படிச்சிருக்கோம் இல்லையா? ஏ பை ஆர் ஏஆர். இங்கே ஆருக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறோம்? லேம்டான்னு எடுத்துக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஏ பை லேம்டா ஏ லேம்டா, அவ்வளோதான். இப்போ வழக்கம் போல் வீட்டாஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். சம் ஆஃப் த ரூட்ஸ், இந்த 3 ரூட்ஸையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண என்ன வரும் பாருங்கள்? ஏ பை லேம்டா ப்ளஸ் ஏ லேம்டா, ஏ பை லேம்டா ப்ளஸ் ஏ லேம்டா. எல்லாத்துலேயுமே எதை காமன் எடுக்கலாம்? ஏயை காமன் எடுத்துடலாம். இப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 1 பை லேம்டா. இங்கே வந்து ஏயை காமன் எடுத்துட்டோம் இல்லையா? அப்போ +1. இங்கே என்ன இருக்கும்? ப்ளஸ் லேம்டா. ஸோ இங்கே என்ன எழுதியிருக்கோம்? ஏ இன்ட்டு 1 பை லேம்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் லேம்டா. இப்போ நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் பி பை ஏ. அதனால தான் இங்கே மைனஸ் பி பை ஏன்னு எழுதியிருக்கோம். சரி, இதை வச்சு நம்மளால் ஏயோ பியோ லேம்டாவோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அதனால் நம்ம அடுத்து என்ன செய்யணும்னா சிக்மா 2க்கு போகிறோம். சிக்மா 2னா என்ன அர்த்தம்? ரெண்டு ரூட்டாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ரூட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பை லேம்டாவையும் செகண்ட் ரூட் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? ஏயும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து ஏயோட செகண்ட் ரூட்டையும் தேர்ட் ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏ லேம்டா நெக்ஸ்ட்டு தேர்டு ரூட்டையும் ஃபஸ்ட்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா? ரெண்டாக அதான் சிக்மா 2னா 2 ரூட்ஸாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ இங்கே ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். இந்த லாஸ்ட்டில் ஒரு லேம்டா மட்டும் கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்கும்? ஏ ஸ்கொயர் பை லேம்டா ப்ளஸ் ஏ ஸ்கொயர் லேம்டா ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இங்கே எல்லா டேர்ம்லேயும் எது காமனாக இருக்குது? வெரி குட், ஏ ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ நம்ம ஏ ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும்? 1 பை லேம்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? லேம்டா ப்ளஸ் 1. அப்போ 1 பை லேம்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் லேம்டா. அப்போ நமக்கு செகண்ட் டேர்ம், ஃபஸ்ட் டேர்மில் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு மைனஸ் பி பை ஏன்னு எடுத்தோம். இப்போ செகண்ட் டேர்மில் என்ன ஃபார்முலா வரும்? சி பை ஏ. ஃபஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ்னால் செகண்ட் டேர்ம் வந்து ப்ளஸ்ஸு. சரியா? அப்போ செகண்ட் டேர்ம் வந்து சி பை ஏ. இப்போ நெக்ஸ்ட்டு சிக்மா 3 கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே மொத்தமே நமக்கு 3 ரூட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சிக்மா 3னா என்ன மீனிங்? ப்ராடக்ட் ஆஃப் த 3 ரூட்ஸ். 3 ரூட்டையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே என்ன ரூட் கொடுத்துருக்காங்க? ஏ பை லேம்டா இன்ட்டு ஏ லேம்டா. இப்போ டினாமினேட்டரில் இருக்க லேம்டாவும் நியூமரேட்டர் இருக்க லேம்டாவும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் மட்டும் தான் கிடைக்கும்? ஏ கியூப் மட்டும்தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு சிக்மா 1க்கு மைனஸ் பி பை ஏ, சிக்மா 2க்கு சி பை ஏ, சிக்மா 3க்கு என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் டி பை ஏ. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன செய்யணும்? இந்த ஏயோட ஆன்சர் என்னன்றதை கண்டிஷன் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷன்லையும் ப்ராக்கெட்டில் 1 பை லேம்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் லேம்டா இருக்குது. இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லையும் அதே தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டையுமே நம்ம என்ன செய்யலாம்? டிவைட் பண்ணால் அந்த ப்ராக்கெட் வந்து கேன்சல் ஆகும். அதுலேயும் பார்த்தோன்னா ஏ எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷனில் தான் ஏ வந்து அதிகமாக இருக்குது. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை நியூமரேட்டரில் எழுதி ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டினாமினேட்டர் எழுதுனா நமக்கு என்ன கேன்சல் ஆயிரும்? ப்ராக்கெட்டில் உள்ளதும் கேன்சல் ஆயிரும், ஏயோட ஆன்சர் மட்டும் கிடைக்கும். சரியா? இந்த 2 டேர்மும் கேன்சல் ஆயிரும். ஏ ஸ்கொயரும் ஏயும் அடித்து கொடுத்தோம்னா ஏ மட்டும் கிடைக்கும். ஏஸ் ஈக்குவல் டு, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதைத்தான் மேலே எழுதணும்னு சொன்னேன்? செகண்ட் ஈக்குவேஷனில் ரைட் ஆன்சர் என்ன இருக்குது? சி பை ஏ இருக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரைட் ஆன்சர் என்ன இருக்குது? மைனஸ் பி பை ஏ இருக்குது. இந்த மாதிரி 2 டிவிஷன் வந்தால் நம்ம பயப்படக்கூடாது. என்ன செய்யணும்? ஏ இஸ் ஈக்குவல் டு
ஃபஸ்ட்டு நியூமரேட்டரை அப்படியே எழுதிருங்க. டினாமினேட்டரை என்ன செய்யணும், நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதணும். இப்போ எது கேன்சல் ஆகிடுச்சு, ஏ கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது நமக்கு, மைனஸ் சி பை பி. இப்போ ஏஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி பை பி. இதை நாம் எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், தேர்டு ஈக்குவேஷன். இந்த இருக்குது தேர்ட் ஈக்குவேஷன். ஏ கியூப் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் இருக்குது, மைனஸ் டி பை ஏ. இப்போ நாம் ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் சி பை பி. சப்ஸ்டியூட் பண்ணலாமா, மைனஸ் சி பை பியை 3 டைம்ஸ் மல்டி பண்ணணும். ஹோல் கியூப் ஈக்குவல் டு அங்கே ரைட் ஆன்சர் என்ன ஆன்சர் இருக்குது, மைனஸ் டி பை ஏ. மைனஸை 3 டைம்ஸ் மல்டி பண்ணால் மைனஸ் தான் வரும். மைனஸ் சி கியூப் பை பி கியூப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. ரெண்டு சைட்லேயுமே மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸை நம்ம என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கிராஸ் மல்டி பண்ணுங்கள், ஆன்சர் வந்துருச்சா, ஏசி கியூப் ஈக்குவல் டு பிடி கியூப். ஃபினிஷ்ட். இதுதான் நம்மளுடைய கண்டிஷன், நமக்கு தேவையான ரெக்யர்டு கண்டிஷன். ஏசி கியூப் ஈக்குவல் டு டிபி கியூப். ஓகே, புரிஞ்சுதா, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன், கவனிங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதனுடைய ரூட்ஸ் எல்லாமே ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் இருக்கணும்னா என்ன கண்டிஷன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம கியூபிக் ஈக்குவேஷனில் எத்தனை ரூட்ஸ் இருக்கும், 3 ரூட்ஸ் இருக்கும். அந்த 3 ரூட்ஸை ஜிபி ஃபார்மில் ரைட் பண்ணிக்கிறோம். ஏ பை லேம்டா, ஏ லேம்டா. இது மூணுக்குமே சிக்மா 1, சிக்மா 2, சிக்மா 3 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஆன்சரை தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபினிஷ். நமக்கு தேவையான கண்டிஷன் கிடச்சிருது. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.